அந்த பொண்ணை நான் பாத்தேன்டா. அவள பாத்தியா? புடிச்சு விசாரிக்க வேண்டியதானே? அவளை பார்த்ததும் நான் உடனே வேலுக்கு போன் பண்ணேன். அவன் வர வரைக்கும் நான் மெதுவா பேச்சு தான் கொடுத்துட்டு இருந்தேன். இவங்க வந்ததும் அவ வண்டி எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. வேலு நாங்க எல்லாரும் அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு போனோம். அவ எப்படியோ ஒரு சந்துக்குள்ள போய் தப்பிச்சு போயிட்டா. அவ எதுக்குமா உன்ன பார்த்த உடனே தப்பிச்சு ஓடணும்? தப்பு பண்ணாதவங்க நம்மள பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அவ ஓடுறான்னா கன்ஃபார்மா அவ ஏதோ தப்பு பண்ணிருக்கான் தானே அர்த்தம். அவளோட வண்டி நம்பரை நோட் பண்ணி சங்கர் சார் கிட்ட கொடுத்திருக்கேன்பா. அது யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த வண்டி ஓனரோட அட்ரஸ் என்னன்னு சங்கர் சார் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காருப்பா. இந்தாங்க. யாருமா போன்ல? ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் தான் மாமா. எதுக்கு கால் பண்றாருன்னு தெரியல. எடுத்து பேசுமா. வணக்கம்மா. வணக்கம் சார். யூனிஃபார்ம் எல்லாம் பாதி வேலையை முடிச்சிட்டேன் சார். மீதியும் முடிச்சு நான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடுறேன் சார். ஸ்கூல் ஓபன் ஆகி ஒரு வாரம் ஆச்சுமா. எல்லா பேரண்ட்ஸும் யூனிஃபார்ம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு மறுநாள் யூனிஃபார்ம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அதான் நீங்க நாளைக்கே டெலிவரி கொடுத்தாகணும். அப்பதானமா சரியா இருக்கும். நாளைக்கே கொடுக்கணுமா சார்? ஆமாமா, நாளைக்கே டெலிவரி கொடுத்துருங்கம்மா. சரிங்க சார், கொடுத்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா, நாளைக்கே யூனிஃபார்ம் டெலிவரி கேக்குறாங்களா? ஆமா மாமா. பாரு, இன்னும் கவலைப்படாத. எத்தனை பேர் இருக்கோம்ல, ஆ. உனக்கு உதவி பண்றோம். நீ உட்கார்ந்து வேலையை ஆரம்பி. பாரு, ஒருத்தர்கிட்ட ஆர்டர் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும். இத மூணையும் சரியா பண்ணலன்னு வச்சுக்க, அடுத்த தடவை வாய்ப்பு தர மாட்டாங்க. சரிங்க மாமா, நான் இப்பவே வேலையை ஆரம்பிக்கிறேன். நீ ஏற்கனவே தைச்ச சட்டையெல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்க? வேலு வாங்க சார். வணக்கம் வாங்க சார். சார் வாங்க சார். வேலு, அந்த வண்டி நம்பரை வச்சு அந்த லேடியோட பேரு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டம்பா. அப்படியா சார்? அந்த லேடியோட பேரு செண்பகம். திருவள்ளுவர் தெருவுல தான் அவ வீடு இருக்கு. சார் அவளை விட்டுக்கூடாது சார். அவளை தேடி போய் உடனே பிடிச்சிடலாம் சார். ஆமா வேலு, விட்டா அவ எங்கேயாவது தப்பிச்சிருவா. அவள முதல்ல தப்பிக்க விட்டுறாதீங்க. அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவளை பிடிச்சு விசாரிக்க. ஒரு வேளை அவ உண்மையை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறத பத்தி யோசிப்போம். சரிங்க சார். அப்பா நான் வரேன்ப்பா. சரி, வேறு போயிட்டு வா.